அவங்கள லவ் பண்ணுவேன்னு எந்த தைரியத்தில் நீங்கள் சொன்னீங்க? எல்லாமே பொய்யா? என்ன அழுகுறீங்களா? போவாங்க. அப்போவே சொன்னார் பொம்பளைங்களை நம்பாதீங்கன்னு. பொம்பளைங்களை நம்பாதீங்களா சொல்லக்கூடாது. சரி விடுங்க விடுங்க, இப்படிதான் கேர்ள்ஸுங்கிறத காட்டிட்டீங்க கரெக்டாக. கொஞ்ச நேரத்தில் ஹைப்பில் இருந்தேன். ஹாய் நல்லது ஸ்டிவர்ஸ், இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனிஃபா ப்ரோ வந்து ஒரு பொண்ணு வச்சு செஞ்சுட்டா. நம்ம எடிட்டர் ஆதி ப்ரோ வந்து எனக்கே தெரியாமல் ஒரு பொண்ணு ரெடி பண்ணி லவ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ஃபுல் அவுட் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ போட வேண்டாம் தான் நினச்சேன். பட் கனிஃபா ப்ரோ தான் பரவாயில்ல ப்ரோ போட்டுக்கோங்கன்னு சொன்னார். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ரியாக்ஷனுமே இவர் நறுக்குன்னு கொடுத்துருப்பாரு. அந்த பொண்ணுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. இந்த வீடியோ பார்த்து கன்ஃபார்ம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு அமையும். ரைட், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். கனிஃபா ப்ரோ மணி அடிக்குது, கன்ஃபார்ம் உங்களுக்கு லவ் சிக்கும். ஹலோ ஹாய். ஹாய் ஹாய். வீடியோ ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். நல்லா பண்ணீங்க நீங்கள், சூப்பராக. சரி சரி. நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க. அவரோட நான் நல்லா பண்ணுறேண்ணா. பாப்பா நான் நினச்சி கூட பார்த்ததில்ல, பார்த்துட்டேன். சரிங்க, நீங்கள் இந்த ஏரியா தானா? ஆமாம், நான் இங்கே தான் பக்கத்தில். சரி சரி. இதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ரைட்டு எடுத்து. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் மோர் ப்ளீஸ்ரா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளுக்குள்ள நம்ம ஒரு நாள் தனியாக மீட் பண்ணி பேசலாம். எங்கள் தனியாக தானே இருக்கோம்? இல்லை, பர்சனலாக. பர்சனலாவா? இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நானா? வீடியோலாம் அழகாக இருப்பீங்க. சன்லைட்டில் இன்னும் சூப்பராக இருக்கு. நான் வெக்கப்படுறேன். யாரும் சொல்லு வந்தீங்களா இல்லை புதுசாக இருக்க இப்படிலாம் கேட்கறது? அதான் கேட்கேன். இனிமே போக போக பழகிடும் உங்களுக்கு. புரியல இது இப்படி பேசுறது போக போக பழகிடும். அப்படி சொல்றீங்களா? ஆமாம். இல்லை யாரும் வந்து இப்படி பேசினது இல்லைல்ல. எல்லாரும் வந்துடுவாங்க, இப்போ செல்ஃபிலாம் எடுப்பாங்க, அவ்வளோதான். சரி, யாரோ பேசுனதுல நான் பேசுறேன்னு உங்களுக்கு புரியலையா? தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நான் என்னங்க சொன்னால் என்னங்க பண்ணலாம்? ஃபியூச்சருக்கு என்ன பிளான் பண்ணலாம்? ஃப்யூச்சருக்கு அது எங்கள் அம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு அம்மா இருக்கு. ஃபோன் நம்பர் கொடுங்க. எங்கள் அம்மா ஃபோன் நம்பரா? எதுக்கு? அத்தை கிட்ட நான் பர்சனலா பேசுறேன். அத்தையா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. உண்மையை சொல்லுங்க, எங்கேயும் கலாய்க்கீங்களா? சீரியஸா பேசுறேங்க. என்னங்க கலாய்க்கிறீங்களான்னு கேக்குறீங்க? குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. நம்பர் சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. ஏன் நம்பரா? ஏன் நம்பரா? ஆஃபீஸ் நம்பர் தரவா? ஆஃபீஸ் நம்பருக்கு. ஆஃபீஸ்க்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? நம்ம ரெண்டு பேருக்கு பேசலாம். ஆஃபீஸ்க்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? நம்ம ரெண்டு பேருக்கு பேசலாம். நம்ம ரெண்டு பேசுறதா? என்ன பேச போகிறோம்? பர்சனலா பேசலாம். பர்சனலா பேசலாம். ஒரு 2 நிமிஷம் இதை போயிட்டு வந்துடுறேன். 2 நிமிஷத்தில் வரீங்களா? இங்கேயே வெயிட் பண்ணுங்க, இங்கேயே போயிடாதீங்க. திரும்ப வாரீங்களா? அதோ வரேன். சரி ரைட்டு, ஓகே. எங்கேயோ போயிடாதீங்க, இங்கே இருங்க. சரி ரைட். போமா டைம் ஆயிடுச்சு. இன்னும் என்ன பண்றீங்க? எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ப்ரோ. என்னது? ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் வந்து ஒரு பொண்ணு வந்து நம்பர் தந்துட்டு போகுது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. உண்மையாவா? உண்மையிலே ப்ரோ 2 மினிட்ஸில் வரேன்ட்டு இருக்காங்க. சும்மா சொல்றீங்களோ ப்ரோ? நான் எதுக்கு ப்ரோ சும்மா இங்கே பாருங்க ப்ரோ, அந்த பிள்ளை தான் ப்ரோ நம்பர் தந்து. அப்படியே சீரியஸா? சேவ் பண்ணி லேட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கிடக்கா, அந்த பொண்ணுலாம் வேற பொண்ணு. நம்ம சீக்கிரம் ப்ரோ. கிளம்பணும். இல்லை, என் வாழ்க்கையில் வந்து என்னைக்காவது ஒரு தடவை தான் வாசல் வாங்க ப்ரோ, டைம் ஆயிடுச்சு. அந்த தட்டுற நேரம் நான் திறந்துடணும், நீங்கள் போங்க. வாங்க, நீங்க போவோம். அப்படி ஒரு சூட்டு போக வேண்டாம். நம்ம ஏன் வேண்டாம்? அந்த பொண்ணை விடுங்க, இந்த பொண்ணு வருதுங்க. இந்த பொண்ணுக்கு வெயிட் பண்ண போறீங்களா? நீ வேணா போங்க. அப்புறம் நீ வேணா போங்க. நானும் இருக்கேன். அந்த பொண்ணு வரட்டும். வராங்கன்னா நல்லா இருப்பாங்களா? அவங்க வந்திருக்காங்க, நம்பர் தந்திருக்காங்க. நானும் பேசுறேன். இல்ல வேண்டாம், அவங்க வரல. இல்ல அவங்க வரல. வரலையா? வாங்க போவோம். ஐயா சாமி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆளவர் வர, நான் வர்றேன். எனக்கு வயித்த கலக்குது. நான் பாத்ரூம் போறேன். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரீங்க? போயிட்டு வரேன். உண்மையாவா? உண்மையில நான் வரேன். நீங்க டக்குனு வாங்க. எதுனாலும் நீங்க ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துருங்க. ப்ரோ லேட் ஆகுது. ஓகே, நீங்க போயிட்டு லொகேஷன் அனுப்புங்க, நான் லொகேஷன் ரைட் ஓகே. சரி ஓகே. உண்மையா பொண்ணு வராங்களா? ஆல் தி பெஸ்ட். வராங்க. ஓகே, நான் வெயிட் பண்றேன். வாங்க. நன்றி, ரொம்ப நன்றி. A few moments later. சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனோ? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமான கால் வந்தது, அதான் போயிட்டு. சரி ரைட் ரைட் ரைட். எங்கன்னா வெளியே போகலாமா? எங்கே எங்கன்னா போகலாம், நீங்கள் சொல்லுங்கள்.
லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தனியாக போய் ஒரு வைப் பண்ணாங்க தெரியுமா, டான்ஸ் அந்த மாதிரி ஆடணும்னு இருக்கு. பட் ஆனால் நான் பாக்குறேன். நான் ஆடி நீங்கள் போகணும். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆடினா இன்னும் கொஞ்சம் அழகா. ஐயோ நான் நம்பர் கொடுத்து அது கால் பண்ணி பாத்தீங்களா? இல்லை, இங்கே தானே இருக்கீங்க, அதனால தான் கால் பண்ணல. இல்ல வேற ஒருத்தங்க எடுப்பாங்க, கால் பண்ணி பாருங்க. கால் பண்ணால் வேற ஒருத்தங்க இருப்பாங்களா? ஏன்? அவங்கள லவ் பண்ணுவேன்னு எந்த தைரியத்துல நீங்க சொன்னீங்க? லவ் பண்ணுவேன்னு எந்த தைரியத்தை சொன்னீங்களா? இல்லை ஃபோட்டோ எடுத்தியே, நம்பர் ஃபோன்லாம் அடிச்சிங்க. போட்டு நீங்கள் தானே அடிச்சிங்க எங்கேருந்து? இல்லையே. இல்லையா? லவ் எல்லாம் சீ, சீ. இந்த லவ்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போட? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? அப்போ எல்லாமே பொய்யா? என்ன அழுவுறீங்களா? இப்போ போவாங்க. நான் ஒருத்தர் ஃபீலிங்கில் உட்காந்துருக்கேன், சீப் வருது. நீங்கள் இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருப்பீங்க பிராங்க்னு. நாங்களாம் ஏமாத்துறோம். பிராங்க்னு ஒன்று பண்றீங்களா? சும்மா எங்களுக்கும் நாங்களும் பண்ணக்கூடாதா? என்னாச்சு? ஓகே, தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. எடிட்டர் ஆதி ப்ரோ இருக்கார்ல, அவர் தான் பண்ண சொல்ற பிராங்க். எடிட்டர் ஆதியா? ஆமா. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. அங்க பாருங்க, கேமரா தெரியுதா? எது? ஓ, அங்கேயே வச்சேன். ஓ சரி 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 சரி, அவர் கூடயாவது போயிருப்பேன். யாரு இருக்க சொன்னா? அப்போ அவரும் போகலையா? பிருத்திவிபுரம் சும்மா தான் சொன்னாரா? இல்ல அவருக்குலாம் தெரியாது. பிரித்திபுரம் அவர் தெரியாதா? தெரியாது தெரியாது. ஐயோ, அவர் கூடயாவது போயிருப்பேன். ஏங்க அப்படி பண்றீங்க? படிச்சு சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. அப்போவே சொன்னார், பொம்பளைங்களை நம்பாதீங்கன்னு. பிள்ளைங்கள நம்பாதீங்களா சொல்லக்கூடாது. சரி விடுங்க விடுங்க, இப்படிதான் இதான் கேர்ள்ஸுங்கிறத காட்டிட்டீங்க கரெக்டாக. நீங்க பாய்ஸ்ன்றது காட்டுனீங்களா, அதே மாதிரி நாங்க கேர்ள்ஸ்ன்றது எங்க காட்டுறோம். பாய்ஸுங்கிறத நாங்கள் எங்கெங்க காட்டினோம்? பாக்குறேனுங்க வீடியோல நீங்க பண்றதெல்லாம். கொஞ்ச நேரத்தில் ஹைப்பில் இருந்தேன். நான் நல்லா பிராங்க் பண்ணனா? சூப்பர். இதான் ஜாக்கு, நானே 2 தடவை கை விட்டேன். இந்த வீடியோ போடலாமா? கெத்த பார்த்தீங்களா? போட வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்களும் போடுவோம், கவலைப்படாதீங்க. எப்படியும் போட்டுருவீங்க. எடிட்டர் ஆதி வேற. சரி ரைட், போடுங்க. ஏதோ நெல்லை 316 சப்ளைமெண்ட் சொல்லுங்களே, சொல்லுங்க இப்போ. அவன் வழக்கமாக சொல்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், நெல்லை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா பாய் ப்ரோ, போயிட்டு வரேன் ப்ரோ. சாரி, மைக்கம் வந்துட்டேங்க. என்ன படம் எடுத்துட்டு இருக்காங்க, கட் பண்ணுங்க.